சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் கார்டு உள்ளவர்கள் 2 அதிரடியான அறிவிப்பு. அதில் நீங்கள் இந்த வீடியோவை எந்த இடத்திலும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில் முதல் முக்கிய அறிவிப்பாக இரவாக பார்த்தீங்க அப்படின்னா UIDAI ஒரு முக்கிய விதியை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இனி ஆதார் பயனர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் ஆதார் அட்டை பெயரை முழுமையாகவோ அல்லது ஒரு பாகத்தையோ அல்லது ஒரு எழுத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் இனி ஒரு கூட கீழ்வரும் வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடித்தாக வேண்டும் என்று தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு சில பேர் ஆதார் கார்டு வாங்கின பின்னாடி ஜோதிட முறைப்படி அவங்களோட பேரை மாற்றி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் லெட்டரில் மாற்றி இருப்பாங்க. ஆதார் கார்டு வழங்குகிற நேரத்திலேயே பெயரை எழுத்து பிழை ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக மாற்றிக்க முடியும். ஆனால் இப்போ முதல் முக்கிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்கன்னா அதற்கு சரியான அதிகாரப்பூர்வ அரசாங்க ஆவணம் தேவை. அதை வச்சு 2ஆம் படிவத்தை சமர்ப்பித்து உங்கள் பெயரை மாற்றிக்கலாம் என்று விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூஸாக இருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க. ஆதார் அட்டை எங்கே போனாலும் தேவைப்படுறதாக இருக்கு. ஒரு முக்கியமான அவசியமான அட்டையாக கூட சொல்லலாம். மிக மிக முக்கியமாக ஒரு கார்டுன்னு சொல்லக்கூடிய ஆதார் அட்டை தாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டுட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு பைக் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு நகை வாங்கினாலும் சரி, ஆதார் கார்டு வந்துட்டு உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக தேவைப்படும். ஆனால் இனிமே வர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ரொம்ப அவசியமாக உங்களுக்கு தேவைப்படும். ஆதார் கார்டு ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. இனிமே வர காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு எழுத்து பிழை இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நம்பர் மிஸ்டேக்காக இருந்தாலோ ஏதாவது ஃபோட்டோ மாற்றணும்னு சொல்லியிருந்தாலோ கட்டாயமாக அதெல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும், இப்போ ஒரு கோயிலுக்கு போனாங்களோ இல்லை எங்கேயாவது வேலைக்கு போங்கனாலோ முதல்ல வந்துட்டு ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. ஆதார் கார்டு கேட்டு தான் மற்ற கார்டெல்லாம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது சரி பண்ணலையோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பலவிதமான தகவல்களை சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிக்க முடியும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.